வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியான வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம சென்ற வாரம் அருமையான ஒரு பாடல், அம்மையுடைய திருவடி படக்கூடிய இடங்களை எல்லாம் பட்டியல் போட்டு ரொம்ப அழகாக சொன்னார். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்ற வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைத்தாலே. முடை நாய்த்தலையே அப்படின்னார். முடை நாய்த்தலையேன்னார். முடை நாற்றம் எடுக்கக்கூடியதான நாய் ஒரு இழிந்த பிராணியாக கட்டப்பட்டு அதனுடைய தலை இப்படிப்பட்ட அடியேனுடைய தலை இதில் உன்னுடைய பாதம் பட்டது. எல்லா தேவாதி தேவர்களெல்லாம் வணங்கி நிற்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் அவனுடைய திருவடியும் வேதங்களெல்லாம் உன்னுடைய திருவடியை தாங்குவதற்கு அங்கே தவம் கிடக்க அடியேனுடைய முடை நாய்த்தலையில் உன்னுடைய திருவடி பேர் பெற்றது என்று அழகாக 60வது பாடலே எடுத்து சொன்னார். இப்போ அதையே இங்கே அந்தமாக உள்ள அந்த சொல்லே ஆதியாக வந்தது அடுத்த பாடலிலே. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சியே என்பதாக அருமையான ஒரு பாடலாக 61வது பாடலாக இங்கே அமைந்து உள்ளது. முதல்ல சொல்கிறாரு, நாயேனையும் இங்கு ஒரு விகுதி, அது ஒரு இழிவு சிறப்பு உண்மை விகுதி என்று சொல்வார்கள். என்னையும் ஒரு பொருளா, அந்த என்னைன்றது சொல்லலை, நாயேனையும் அப்படிங்கிறார். ஏன்னா நாய் என்பது ஒரு இழிவான பொருளாக நம்முடைய உலகத்தில் இன்றைக்கி உலகத்தில் நாய்னா ஒரு இழிவான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஆனால் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாய்க்கு எவ்வளோ மரியாதை சிறப்பு கொடுத்து வெளியே போனாலும் ஒரு வசதியானவங்க வீட்டில் வசதியானவங்க மட்டும் இல்லை, நீங்கள் எல்லார் வீட்லேயுமே இதை பார்க்கலாம். அதாவது நாய் மேலே விருப்பம் உள்ளவங்க, அது வசதி இல்லை அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி வாக்கிங் கூட்டு போகிறது நாயை தான் துணைக்கு கூட்டு போவாங்க, 2 பேரும் தான் போவாங்க. மனைவி பிள்ளைகள் கூட வராது, நாய்க்கு தான் முதலிடமாக இருக்கும். காரில் போனாலும் நாயை தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. நாய்க்கு தனியாக ரூமெல்லாம் ஏசி போட்டு நல்லா வச்சுருக்க, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ நாய்க்கு நல்ல இடம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஆனால் இதை இன்னொரு கோணத்தில் யோசிச்சுப்பாங்க. ஒரு பக்கம் இதுக்கு இவ்வளவு மேலான ஒரு இடம் கொடுத்து வைத்திருப்பது அப்படின்றது உலகத்தில் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாய்க்கு. ஆனால் இன்னொரு கோணத்தில் அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களையே இந்த நாயை பெருசாக மதித்து வளர்க்குறாங்கல்ல. ஒருத்தர் பெரியவர் இருக்கார், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நாய்க்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அந்த நாயை ஒரு அன்போட வீட்டில் வச்சு ஒரு பிள்ளையை காட்டில் ஒரு அன்பாக வளர்த்துருக்கக்கூடிய ஒருத்தர், அவரை ஒரு 10 பேர் வர்றாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. ஐயா சிங்கம் மாதிரி இருக்கார்யா, இவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பா அவருக்கு யானை பலம் யா, இன்னும் சந்தோஷமாக இருக்கு. அப்பா புலி மாதிரி பாயிரவர்ப்பா, இன்னும் சந்தோஷமாக இருக்கு. நாய் மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ வரிசையாக விலங்குகள் தான் பட்டியல் போடுது. அந்த சிங்க புலியெல்லாம் காட்டில் வாழ்கிறது. அப்படி சொன்னால் சந்தோஷப்படுறவர் வீட்டில் நாயை அவ்வளோ செல்லமாக வளர்க்குறாரு. ஆனால் இவரை நாயின்னு சொன்னால் அவ்வளோ கோவப்படுவார்.
ஏன்னா அந்த நாயோடைய இழிவுலேயே நீங்கள் இன்னொரு கோணத்தில் யோசிக்கலாம். அதாவது உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பிராணிகள் இழிவானதெல்லாம் இருக்குது. இது நாயக்காட்டில் இழிவானதெல்லாம் இருக்குது. பன்றியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இழிவாக இன்றைக்கி சொல்லுவோம், பன்றி பச்சை அப்படிம்போம். ஆனால் நம்ம அருளாளர்கள் அந்த பன்றி அதெல்லாம் கூட சொல்லலை, நாயத்தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பன்றியை சொல்லாததுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அது திருமாலுடைய வராக உருவம் எடுத்து வந்தது, அதனால் திருமால் கும்பிட்றவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம சைவத்தில் பார்த்தா பன்றியுடைய உருவம் எடுத்து தாய்ப்பன்றியாக வந்து குட்டிக்கு பால் கொடுத்த சுவாமி, அதனாலேயும் சொல்லுவாங்க. ஆனால் அதனாலையெல்லாம் இல்லை, பன்றியுடைய இழிவு. நாய் அதை காட்டிலும் இழிவு அப்படின்றது என்னென்னா, இதுவுமே பிறருடைய மலத்தை உண்ணக்கூடிய பிராணிகள் இதெல்லாம், இந்த பன்றி இந்த நாய் இதெல்லாம். அதனால் அது ஒரு இழிவு தான். ஆனால் நாய் அதை காட்டிலும் இழிவு. எதனாலன்னா, நல்லா சாப்பிடும், சாப்பிட்டுட்டு அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் வாய் வழியாக. அப்போ அவ்வளோத்தையும் வெளியே கக்கிட்டு அதையே மீண்டும் சாப்பிட்டோம். இது ஒரு எவ்வளோ ஒரு இழிவு பாருங்களேன். தான் வெளியே கொண்டு வந்த அந்த வாய் வழியாக வெளிக்கொண்டு வந்த கக்கிய சோறு, காண்ற சோறாய் உலகம் எனக்கு காட்சிப்படவில்லை அப்படின்னு குருஞான சம்பந்த பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார். காண்ற சோறு என்றால் இன்றைக்கு உலகத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், உலக இன்பத்திலே திளைத்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் 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 அதாவது இவ்வளவு காலம் 60 வயசு வரைக்கும் சாப்பிட்டது தானே, 60 வயசு வரைக்கும் உடுத்தது தானே, இது திரும்பவும் இதையே செய்யணுமா, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறோமானா இல்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார், காண்ற சோறாய் உலகம் எனக்கு காட்சிப்படவில்லை அப்படிங்கிறார். அப்போ நாயை ஏன் முன்னிறுத்தினாங்க? மாணிக்கவாசகர் நிறைய இடங்களை தன்னை நாயேனையும் நாயை ஊம்பி குதி போட்டே சொல்லுவார். ஆனால் அது அவருக்கு இல்லை, நமக்கு தான். அவர் அமைச்சராக இருந்தாலும் கூட அதில் ஈடுபடாமல், விருப்பம் இல்லாமல் இறை நினைவிலேயே இருந்த மிக உயர்ந்த நிலை அவர். ஏன்னா அங்கே முனிவராக இருந்தவர், இங்கே அனுப்பப்பட்டவர் இருடி, 1000 இருடிகளில் ஒருத்தர் அவர், முக்தான்மா. ஆனாலும் நம் போன்றவர்களுக்காக அவர்கள் சொல்லப்பட்டது. இங்கே அபிராமிப்பட்டரும் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, அப்போ நாயில் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்து என்று சொல்வது போல அந்த நாயுடைய இழிவுத்தன்மையை சொல்லி, அப்படிப்பட்ட அதை காட்டிலும் இழிவான பொருளாக அமைந்துள்ள என்னையும் அப்படின்ற இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் சொல்லி எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, நாயேனையும் ஒரு பொருளாக, என்னையும் ஒரு பொருளாக மதித்து வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சாதாரண உலக வழக்கில் சொல்லுவோம், என்னையும் ஒரு பொருளாக மதித்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப உயர்ந்தவங்க, எல்லோரும் அவங்கள பார்க்குறதுக்கு அங்கே போய் தேடி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளை மதித்து வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு, என்னையும் ஒரு பொருளை வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அதுபோல் இந்த அபிராமிப்பட்ட தன்னை இழிவான பொருளாக கருதி ஒன்றுக்குமே பற்றாதவன் நான், என்னையும் ஒரு பொருளாக மதித்து எங்கே அம்மை வந்தாள், ஒரு பொருளாக நயந்து வந்து, நல்ல வார்த்தை, நயந்து வந்து, இங்கே வந்து. ஏன்னா அம்மையிடம் சென்று நான் அடைய முடிய, இது மிக உயர்ந்த சைவ சித்தாந்தம். இந்த பசுக்கள் தானாக சென்று அடையுமா? ஒரு காலம் கிடையாது. பதி அணுகில், பதி தான் வரணும், சுவாமி தான் நம்மளை தேடி வரணும். ஏன்னா நமக்கு அந்த அதிகாரமும் இல்லை, நம்மால் அது முடியாது. இறைவனாக வரவில்லை என்றால் நாம சென்று அடைய முடியாது. நம்முடைய பக்குவம் அறிந்து இறைவனே நம்மை நாடி வந்து நமக்கு அருள் புரிதல் அப்படின்றது நமக்கு சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. இங்கே இவர் அதைத்தான் சொல்கிறார், ஒரு பொருளாக
என்னையும் ஒரு பொருளாக நயந்து வந்து. அதான் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்வார். அதாவது தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி அப்படிம்பார். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி அப்படிம்பார். அதாவது இறைவன் அருளை அப்படி சுமந்துக்கிட்டு வர்றானா. அருள் திருமேனி தான், அருளின் வடிவம்தான். திருவருளே அருளது சக்தியாகும் அரண்டனக்கு கருணையே வடிவானவன். அந்த அருளை சுமந்துக்கிட்டு வர்றானா. யாருக்காவது கொடுக்கணும், யாருக்கு தேவை அப்படின்னு ஓடி 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 வர்றானா. நாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். அவன் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறான். நாம் வாங்கும் பாத்திரம் கவிழ்த்தப்பட்ட பாத்திரமாக இருக்கும். இதுதான் இந்த வரி. நான் போகலை, எனக்கு போகிறது தெரியாது, ஆனால் அவனா வந்தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் அழகாக அங்கே சொல்கிறார். அதை போல இங்கே அபிராமிப்பட்டர் சொல்கிறார், நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து என்னிடம் வந்தார். வந்து அம்மை இங்கே எதை கொடுக்கிறாள் அப்படின்றத அழகாக சொல்கிறார். நயந்து வந்து என்னிடம் வந்து, எங்கே வந்து, உயிர் அறிவிலே வந்து என்னை ஆட்கொண்ட தன்மை. இறைவனாக வந்து என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் நானாக இறைவனை அடைய முடியாது. அருள் செய்தான், தவம் செய்தேன். அவன் அருள் இல்லாமல் என்னால் தவம் செய்ய முடியாது. அருள் அந்த பதிவு வரணும், வந்தால் தான் நான் தவம் செய்ய முடியும். தவம் செய்தேன், அருள் செய்தான். அப்படியே மீண்டும் மீண்டும். ஏன்னா ஒரு தவ வாழ்க்கை என்பது சரியகிரிய யோகம். இதில் நிற்கும் ஆன்மாக்கள், அது ஒரு பக்குவ நிலை வரும்போது இந்த அருளானது தானாக பற்றி கொள்ளும். எதனை? உயிர் அறிவை பற்றி கொள்ளும். அதைத்தான் இங்கே ரொம்ப அருமையாக, எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, ஆனால் அம்மை என் மீது கொண்ட அன்பு, அதனால் வலிய ஆட்கொண்ட தன்மை, நயந்து என்னை ஆட்கொண்ட தன்மை. இது நம்ம சாதாரணமாக நம்மளை வச்சு பார்க்குறத விட அருளாளர்களுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போல்லாம் கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டாலே திருவண்ணாமலையை நம்ம நினைக்காமல் இருக்க மாட்டோம். அதுலேயும் கூட இந்த அருணாச்சல புராணம்னு ஒன்று இருக்குது. யார்கிட்ட இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க, கடையில் கிடைக்கும். அருணாச்சல புராணம் 2 பாகமாக இருக்குது. அந்த சைவ எல்லப்ப நாவலர் அவர் அருளி செய்தது. அந்த அருணாச்சல புராணத்தை கண்டிப்பாக அந்த கார்த்திகை மாதம் படித்தால் மிகப்பெரிய நன்மை வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக படிக்க. அருணாச்சல புராணம் வேற ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலையுடைய தலைவரலாறு தான். அங்கே வாழ்ந்த தவசிகள், யோகிகள், ஞானிகள், அருளாளர்கள். நாம் இன்றைக்கி படிக்கிறது அபிராமிப்பட்டர். இவர் மிக உயர்ந்த நிலையில் உள்ள தவசி, மிக உயர்ந்த உள்ள தவசி, தவத்தை செய்தவர்கள். இது போல ஏராளமான தவத்தை செய்தவர்கள், தவ நிலையிலே இருந்தவர்கள், இறைவனோடு ஒன்றித்து இருந்தவர்கள், அருளை பெற்றவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அருளை பெற்றவர்கள். நம்ம அருணகிரி பெருமான் அங்கேயே வாழ்ந்தவர். ஞான தபோதனர்களை வா என்று அழைக்கும் திரு அண்ணாமலை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஞான தபோதனர்கள், அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அதில் அந்த அருணாச்சல புராணத்தில் இருக்குது. நீங்களே அதை இந்த கார்த்திகை மாதத்தில் எடுத்து படிங்க. மிகப்பெரிய வெற்றி, மனதுக்கு நினைவு, இன்னும் சொல்லப்போனால் பக்குவம், இது எல்லாமே நமக்கு வரும். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர். இதில் குகை நமச்சிவாயர் தான் குரு, அவருடைய சீடர் தான் குரு நமச்சிவாயர். பக்குவத்தில் இவரை காட்டிலும், சீடரை காட்டிலும் மேலானவராக இருந்தார். அதனால் இந்த சீடருக்கு குரு நமச்சிவாயர் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் இவருடைய பக்குவ நிலை அறிந்த அந்த குரு குகை நமச்சிவாயர், மதம் கொண்ட யானை 2 ஒரு தறியில் கட்டக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நீ நல்ல பக்குவம் வாய்ந்தவனாகி விட்டாய், அதனால் சிதம்பரத்துக்கு செல் அப்படின்னு ஆணையிட்டார். குருவே, நீங்கள் இங்கே இருக்க
நான் அங்கே போகிறதா, குருவை விட்டு பிரிவதா அப்படின்னு ரொம்ப மலைந்து நிற்கிறார். அப்போ ஒன்று செய், சிதம்பரத்துக்கு போ, அங்குள்ள தில்லை கூத்த பெருமானை பார். தில்லை கூத்த பெருமான் பார்க்கும்போது, பெருமானை பார்க்கும்போது நானாக தெரிந்தால் அங்கேயே இரு, கூத்த பெருமானாக தெரிந்தால் வந்துவிடு. அப்படி ஏன்னா பக்குவ நிலை. குருவே சிவமென கூறினன் நந்தி, அதனால் அனுப்புகிறார். இப்போ என்ன ஒரு பக்குவம் பாருங்க இந்த குரு நமச்சிவாயருக்கு. இவர் போகிறார், இப்போ குருவுடைய சொல்ல நம்ம மீறக்கூடாது, கிளம்பிட்டார். இவங்க தனக்குன்னு எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஞான தபோதனர்கள். அப்படித்தான் வழியாக நடக்கிறார். நடக்கும்போது இரவு சூழ்ந்துட்டு, இருள் நேரம். அந்த திருவண்ணாமலையில் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்துட்டார். கொஞ்சம் சோர்வு, பசி, தாகம், அப்படியே உட்கார்ந்துட்டார். இவருக்கு எப்போ பசிச்சாலும் அம்பாளை கூப்பிடுவார். இவருடைய வரலாறு படிங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே அம்பாளை தான் கூப்பிடுவார். அம்பாள் வருவாள், வந்து சாப்பாடு கொடுப்பா அப்படின்றது நம்ம அந்த வரலாறுல அவ்வளோ அழகாக சொல்லப்படுது. இது அருணாச்சல புராணத்தில் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்களேன். இவருடைய தனிப்பட்ட முறையில் வரலாறும் கிடைக்கிது. இந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டார். உட்காந்து அம்பாளை கூப்பிட்றார். இங்கே இருக்கிற அம்பாள் யார்? உண்ணாமுலை அம்மை. அதில் ஒரு வெண்பா பாடுறார். அண்ணாமலையார் அகத்துக்கு இனியாளே, அண்ணாமலையார் அகத்துக்கு இனியாளே, உண்ணாமுலையே உமையாளே, நன்னா நினைதொரும் போற்றி செய்ய நின் அடியார் உண்ண, நின் அடியார் உண்ண மனைதொரும் சோறு கொண்டு வா அப்படின்னு ஒரு வெண்பா பாடுறார். பாடிய மாத்திரத்திலே அம்பாள் வந்துட்டா. இதுதான் நயந்து வந்து தன்னை தேடி வர யார் அழைக்கிறார்களோ, அன்பர்கள் அழைத்த மாத்திரத்திலே அவன் நினச்சா யார்கிட்டையாவது கொடுத்து விட்ருக்கலாம், யார்கிட்டையும் கொடுத்து விடலாம். அவளே இறங்கி வந்த தன்மை, அவளே வந்தாள். அப்படியே கையில் தங்க தட்டு, ஏன்னா இவளுக்கு தங்க தாம்பாளத்தில் தான் அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. சக்கரை பொங்கல், நல்ல நெய் மணக்க சக்கரை பொங்கல். இரவு நேரம் அங்கே நைவேத்தியம் முடிஞ்சுது. அதை ஒரு நொடி அங்கே இருக்கிற அர்ச்சகர் அதை எடுத்துகிட்டு போயிடுவார். நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நினைவை அகற்றினாள். அம்பாள் நினச்சா எல்லாம் செய்யலாம் இல்லையா? நினைவை அகற்றிட்டாள். அகற்றிய மாத்திரத்தில் இவள் தட்டை தூக்கிட்டாள். தூக்கிட்டு இங்கே வந்துட்டாள். இந்த குரு நமச்சிவாயரிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அவருக்கு தெரியாதா வந்தது? அம்பாள் தெரியும். அவர் தான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கார். அப்படியே கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டார். அம்பாளை பார்த்தார். அப்படியே புலகாங்கிதம் அடைந்தார். திரும்ப தட்டத்துக்கு போட்டார். அவருக்கு தங்கம் தெரியாது, தங்கம் அதனுடைய மதிப்பெல்லாம் தெரியாது. அம்பாள் தெரியும், அவளுடைய விலை மதிப்பில்லாத தெரியும், அந்த அன்பு தெரியும். அதனால் இப்போ தட்டத்துக்கு போட்டார். அவர் பாட்டுக்கு தூங்கிட்டார். காலையில் நேரம் தம்பளை வரல, அதனால் உள்ளதாக இருக்குன்னு வேகமாக வர்றாங்க. இல்லை உள்ள. அப்போ யார் எடுத்தாங்கன்னு அங்கே எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. அசரீரி வாக்காக கேட்கிறது. அந்த ஆலமரத்தின் கீழாக இருக்கும் குரு நமச்சிவாயன் பக்கத்தில் இருக்கிறது. அப்படியே எல்லாருமா வர்றாங்க. வந்து பார்த்தா இவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த தட்டுக்கு அங்கே கிடக்குது. அதை பற்றி அவர் கவலைப்படலை. எல்லோரும் கண்டார்கள். அம்மையின் முக விலாசமும் அவருடைய முகத்திலே தெரிந்ததா, வணங்கினார்களா. இதெல்லாம் உண்மையாகவே. அப்போது அம்பாள் இறங்கி வருவாளானா இது ஒன்று மட்டும் இல்லை, எத்தனை இடங்கள்ல. குமரகுருபரர் அங்கே பிள்ளைத்தமிழ் பாடிய போது அம்மை தானே இறங்கி வந்தாள், வேறு யாரையும் அனுப்பலை, அவளே இறங்கி வந்தாள். அதான் அந்த நயந்து வந்து நீயே, அதை ஒரு அழகாக சொல்ற. நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே தான் நயந்து வர்ற, நீயே தான் வர்ற, வேறு யாரையும் நீ அம்மா நினச்சா யாரையாவது அனுப்பலை. நீயே நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். அடுத்த வார்த்தையை சொல்கிறார், நினைவு இன்றி ஆண்டு கொண்டாய். ஏன்னா இந்த பக்தர்களை ஆட்கொள்ளும் போது இவர் தமக்காக சொல்கிறார். அவருடைய பக்குவ நிலை மேலான நிலை. நம் போன்றவர்கள் இன்னைக்கு ஆட்கொள்ளணும்னா எத்தனையோ விஷயங்கள்லேருந்து நம்ம நீங்கணும்.
ஆனால் ஆட்கொள்ளும் போது எல்லாரும் எல்லா விஷயங்களையும் நீங்கியவர்களாக இருக்கிறார்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால் கொஞ்சம் பக்குவம் வரும்போதே முதல்ல ஆட்கொள்ளுவோம். கொஞ்சம் ஓரளவு பக்குவம் வந்துட்டு நாம் ஆட்கொண்டதால் இது இன்னும் பக்குவம் அடையும். இதுதான் மிகப்பெரிய கருணை, இறைவனுடைய பெரும் கருணை என்பது அதுதான். பரவாயில்ல, கொஞ்சம் பக்குவம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஆட்கொண்டால் இது இன்னும் மேலான நிலைக்கு, அதான் நினைவின்றி ஆண்டு கொண்டாய். ஏன்னா தவம் செய்தல் அப்படின்றது சரியகிரிய யோகம் என்பது இதுதான் 3 சேர்ந்தது தவம். இந்த தவம் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. தவ நெறி அதுலேயும் சிறந்த நிலை இருந்தால்தான் ஞானமாகிய இறைவனை அடைய முடியும். ஆனால் ஞானத்தை கொடுத்து தான் இறைவன் மோட்சத்தை கொடுக்கிறான் என்று நம்ம கெட்டாஞ்சித்திரன் சொல்கிறது போல இந்த திருவருள் கூடி நிற்கும் நிலை, குரு அருளாக கூடி நிற்கும் நிலை. இங்கு அம்மை வந்து நம்மை நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்ற மாத்திரத்தில் இன்னும் பக்குவம் வராத நிலையிலும் கூட நீ என்னை ஆட்கொண்டாய் என்பதை மிக அழகாக இதை மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அப்போ நான் யார்? என் உள்ளமார், எனக்கு இன்னும் பக்குவமே வரலையே, ஆனால் நீயோ என்னை ஆண்டு கொண்டாய். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உன்பலி தேரம்பலவ தேனர் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. எவ்வளோ ஒரு அருமையான மாணிக்கவாசகர் அப்படி அழகாக சொல்கிறார். எனக்கு இன்னும் பக்குவமே இல்லை, ஆனால் நீ வந்து என்னை ஆட்கொண்டாய். நீ என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்த ஊனார் உடைத்தலையில் மயங்கி போய் கடந்திருப்பேன். அப்படி அதையே தான் இவர் சொல்கிறார். நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். எனக்கு ஒரு பக்குவம் இல்லை, ஆனால் நீ ஆட்கொண்டதால் பக்குவத்தையும் கொடுத்து ஆட்கொண்டு எனக்கு வேண்டிய அறிவையும் கொடுத்து இப்போ அம்மை ஆட்கொண்டதால் ஏற்படும் மாற்றம். முதல்ல எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, நாயில் கடைப்பட்டவனாக இருந்தேன். என்னையும் ஒரு பொருளாக வந்து நீ நயந்து வந்து ஆட்கொண்டாய். அப்படி ஆட்கொண்டதால் இப்போ முதல்ல ஆட்கொள்ளுதல், அந்த ஆட்கொண்ட மாத்திரத்தில் இந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தன்மை என்ன தன்மை வருகிறது அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்கிறார். நின்னை உள்ளவண்ணம், நின்னை உள்ளவண்ணம். உள்ளவண்ணம்னா இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்றது. இன்றைக்கி நாம் மட்டும் கேட்டோம்னா இறைவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படி இப்படி நம்ம சொல்லிகிட்டே போயிடுவோம். ஆனால் அவர்கள் உள்ளவண்ணம் என்றது அப்படியே கண்டார்கள். எப்படி காண முடியுமா? புறக்கண்ணால் காண முடியாத இறைவனை ஞானக்கண்ணால் கண்டார். அந்த ஞானம் என்ற ஒன்றை கொடுத்துட்டா இல்லையா, ஆண்டு கொண்டா இல்லையா, அந்த உயிர் அறிவில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானக்கண்ணை கொடுத்து தன்னை உள்ளவண்ணம் காட்டிவிட்டார். இதுதான் நீங்கள் இதை புராணத்திலெல்லாம் இதை பார்க்கலாம். கந்த புராணத்தில் முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் எடுத்த போது இந்த பெருமானின் அந்த உருவத்தை விஸ்வரூப தரிசனத்தை அதை காணும் வண்ணமாக அந்த சூரபத்மனுக்கு ஒரு கணம் ஒரு நொடி அப்படியே ஞானக்கண்ணை கொடுத்தார். ஞானக்கண்ணை கொடுத்து அல்லாது இறைவனை காண முடியாது, உனக்கண்ணால் காண முடியாது. இப்போ இந்த இடத்துல நின்னை உள்ளவண்ணம், நின்னை உள்ளவண்ணம் நீ எப்படி அப்படின்றது. அப்போ இறைவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை நாம் வெளியே பார்க்க முடியாது, உயிர் அறிவிலே. அப்போ உயிர் அறிவை பக்குவப்படுத்தி ஆண்டு கொண்டு இங்கே அந்த ஆண்டு கொண்டதால் அந்த இறைவனை உள்ளவண்ணம் அறிதல். அதுக்கு இடையில் ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, சூப்பர் வார்த்தை. நின்னை உள்ளவண்ணம் பேயேன், முதல்ல நாயேன்னாரு. இழிவுக்காக அதை அந்த இழிவுக்காக நாயேனையும்னு விகுதி வேற போட்டு சொல்லிட்டார். சரியா? இப்போ ரெண்டாவது பேயனை நீ என்னை ஆட்கொண்டுட்ட.
இந்த பேய் ஒன்று அறிவு தந்துட்டேங்கிறார். அப்போ பேய்னா என்ன அப்படின்னா, நாய்னா இழிவு, மீண்டும் 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 அனுபவிச்சதே அனுபவிச்சுட்ருக்கிறது இழிவு. இங்கே பேய்னா என்ன அப்படின்னா, வள்ளுவ நாயனார் நமக்கு பதில் சொல்கிறாருங்க. பேய் உண்டா இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட உண்டு. நம்ம சாத்திரம் தோத்திரம் எல்லாம் பேய் சொல்லுது. பேயிலே நிறைய வகை இருக்குது, மனிதர்களை நிறைய வகை இருக்க மாதிரி பேயிலேயும் நிறைய வகை இருக்குது. கரக்காலமையா தன்னை பேய் என்று சொல்லிக்கொள்வார். எப்படிப்பட்ட பேய் இது? சதா காலமும், அதாவது பேய் பிடித்தல் அப்படின்னா ஒன்றை பிடிச்சிட்டுன்னா விடாது. அதுபோல் இங்கே இறைவனையே சதா காலமும் எண்ணி வாழ்த்தி கொண்டிருக்கும் பேய். இது மாதிரி நிறையா இருக்குது. அங்கே சதாகாலம் இறைவனை வணங்கும் நற்கணங்களில் ஒன்றான பேய் வடிவம் கொண்டார் அப்படின்னு நமக்கு சொல்வார். அதுபோல் இங்கே பேயேங்கிறார். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படிங்கிறார். அப்போ பேய்னா என்ன அப்படின்னா, வள்ளுவ நாயனார் ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உலகத்தார் உண்டு என்பது, உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். எவ்வளோ அருமையான திருக்குறள் பார்க்க. நம்ம உலகத்தில் அந்த காலத்திலிருந்து, நம்ம மூதாதையர்கள்லேருந்து எத்தனையோ, இப்போ தானே கிபி கிமுவெல்லாம் வந்தது, அதுக்கு முந்தி காலத்திலேருந்து, சங்க காலத்திலேருந்து இறை வழிபாடு என்பது என்றைக்கோட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி நம்முடைய தமிழ்குடி. தமிழ்குடி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கே குறிஞ்சி நிலம் இருக்குது. அந்த குறிஞ்சி நிலம் இருக்கும்போதே குறிஞ்சி கிழான் இருக்கிறான். அந்த குறிஞ்சி கிழானை பற்றிய பாடல்கள் இன்றைக்கும் சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்போ இறைவன் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை இறைவன் இல்லைன்ற ஒரு குரூப்பு நிறையா இருக்குது. அதுக்கு தான் வள்ளுவ நாயனார் சொல்கிறார், உலகத்தார் நாம் தான் அந்த காலத்திலேருந்து இறைவன் உண்டு 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 என்று நாம் வணங்கி வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்தார் உண்டு என்பதை இல்லென்பார். அதெல்லாம் இல்லைப்பா, அதான் சாமியா கடவுளா கண்ணலை பற்றியா இப்படியெல்லாம் ஒரு தான் அறிவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப அறிவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இல்லென்பான், இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? நாம் உண்டு உண்டுன்னு சொல்லி வணங்குற தெய்வத்தை இல்லேன்னு எவன் சொல்கிறானோ அவன் வையத்து அழகை, வையம்னா இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய, உடம்போடு வாழக்கூடிய அழகைனா பேய், அழகையா வைக்கப்படும். எவ்வளோ ஒரு அழகான குறள் பாருங்க, வையத்து அழகையா. அப்போ முன்னோர்கள்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய இறைவன் உண்டுன்னு சொல்லக்கூடியதை இல்லைன்னு மறுத்து சொல்கிறானே, அவன் தான் உலகத்து பேய் அப்படின்னு. அருமையான ஒன்று. அதைத்தான் இங்கே இவர் சொல்கிற, பேயேன் நான் எப்படிப்பட்டவன், எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்கிடாமல் இருக்கேன்ல, அப்படிப்பட்ட ஒரு பேய்த்தன்மை என்கிட்ட இருக்குது. இந்த பேய்த்தன்மை உள்ளவனும் அறியும் வண்ணம் அறியும் அறிவு தந்தாய். அப்போ தன்னை எவ்வளவு தாழ்த்தி ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் ஒரு பொருளாக நயந்து வந்து ஆண்டு கொண்டு நின்னை உள்ளவனம் நீ இப்படிப்பட்டவள், இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாரஞ்சை ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட பெரும் கருணை கொண்ட அம்மை, அப்படிப்பட்ட உன்னை அறியும் அறிவு, அம்மையை அறியும் அறிவு, பேயேன் அறியும் வண்ணம் அறிவு தந்தாய். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள். என்ன பேறு பெற்றேன் அப்பா, இப்படி உன்னை அறிவதற்கு நான் என்ன பேறு பெற்றேன். ஏன்னா சாதாரண ஒரு பொருளை அறிவதே அதை முழுமையாக அறிய மாட்டோம், ஏகதேசமாக அறிவோம், திரிபாக அறிவோம், ஐயமாக அறிவோம். நம்முடைய அறிவு அப்படிப்பட்ட அறிவு. இந்த அறிவை மாற்றி நல்ல உள்ள வண்ணமாக அறிதல், இது மேலான ஒரு நிலை. அப்போ உள்ள வண்ணம் அறிதல் அப்படின்போது ஞானம் கைவரப்பெறுதல், சிவஞானம் கைவரப்பெறுதல். அப்போ ஞானம் என்றால் என்னன்னா ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுப்பாங்க. ஆச்சான் அருட்குறவன் சொன்னதை சொன்னபடி சொன்ன காலத்தில் அவன் சொன்ன வண்ணமாக அறிவுதல், அதுதான் ஞானம். இப்போ அம்மை குருவாக அருளாக
வந்து அருள் நம்மை ஆட்கொண்டு இங்கே தன்னை உள்ளவண்ணம் அறியும் அறிவு ஞானத்தை, இதுக்கு பேர் சத்தி நிபாதம், அருள் வீழ்ச்சி. அந்த அருள் வீழ்ச்சி பட்ட மாத்திரத்தில் அந்த அம்மையை அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன், நீ எப்பேற்பட்ட பரம்பொருள், உன்னை அறியும், உன்னை உணரும், உன்னை உள்ள வண்ணம் உணரும் இங்கே அறிவு தந்தாய், நீ எப்பேற்பட்ட உயர்ந்த பொருள் என்பதை அடுத்து சொல்கிறார். தாயே ஸ்ரீ மாத்ர, ஏன்னா உயிருக்கு தாய், உடலுக்கு ஒரு உடம்புக்கு இன்னைக்குள்ள ஒரு உடம்பு 84 லட்சம் யோனியை கடந்து வந்த உடம்பு, இது நமக்கு தெரியுது, இதுக்குரிய தாய் தெரியுது. இது ஒரு பிறவி, 84 லட்சம் யோனி பிறவிகளுக்கும் இந்த உயிர்க்கு தாயாக வந்த அன்னை, தாயே மலை மகளே இறங்கி வந்த தன்மை, மேலான அந்த நிலையிலே சூட்சும பொருளாக எல்லா உயிர்களிலும் கலந்து கடந்து நின்ற நீ, இதோ இந்த மலையை, இமயமலையை, பர்வத மலையை ஆண்டு கொண்டு வந்த பர்வதராஜன் அவனுடைய தவத்துக்கு இறங்கி வந்த மலைமகளே. அப்போ அம்மை இறங்கி வருகிறாள். யார் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்காக மகவாக வந்த தன்மை, இது அதோட பெருங்கருணை. அதான் மலைமகளே, தாயே என்றால் உயிர்களுக்கு தாயாக இருக்கும் அன்னையே, பரம்பொருளே, நீ இறங்கி வந்த தன்மை. மலை மகளே, பர்வதராஜனின் மகளாக பார்வதியாக வந்தவளே, செங்கண்மால் திருத்தங்கச்சியே, எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய கடவுளாக விளங்கும் அந்த திருமாலின் திருத்தங்கச்சியாக இருப்பவளே என்று அம்மையுடைய பெருமைகளையெல்லாம் பட்டியல் போடுறார். தன்னுடைய சிறுமைகளையெல்லாம் பட்டியல் போட்டார். நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்றார். ஏன்னா நானாக வந்து உன்னை அடைய முடியாது, நீயா வந்தாதான் எனக்கு அருள் பாலிக்க முடியும். நான் ஏனையும் இங்கு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டதால் நின்னை உள்ளவண்ணம் அறியும். அங்கே பேயேனாக இருக்கக்கூடிய பேய்த்தன்மை, ஒன்றை உணராத தன்மை, அது அறியும் அறிவு தந்தாய். நின்னை உள்ளவண்ணம் அறியும் அறிவு தந்தாய். என்ன வேறு பெற்றேன் அம்மா, தாயாக இருப்பவளே, மலை மகளாக இறங்கி வந்தவளே, செங்கன்மால் திருத்தங்கச்சியாக இருந்து எல்லா உயிர்களையும் காக்கும் அருள், அந்த அருளை தருபவளே என்று அபிராமி பட்டர் ரொம்ப அழகாக அபிராமி அந்தாதியிலே 61வது பாடலாக இன்றைக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இதை இன்றைக்கு கேட்டு உணர்வதற்கு நமக்கு அருள் பாலித்த அம்மையின் பொற்பாதம் பணிந்து திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுடைய பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.